ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் பூரி பார்க்க போகிறோம். தயிர் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. 5 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் இது. பசங்க ஸ்கூலை விட்டு வந்தோடனே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உடனே கொடுத்துடலாம். நீங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். சாட் மசாலா வச்சுருக்கோம். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுருக்கோம். கேரட்டு, கோஸு, வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் கர்ட் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் முக்கியமானது ஓம் பொடி. இது மேலே போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூரியை உடைச்சிக்கலாம். இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வெளியே போய் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், ஈஸி தான் இது. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சாட் மசாலா வந்து லைட்டாக போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் உப்பு கறிக்கும். இப்போ வந்து கர்டு, நான் வந்து கர்டு நல்லா ஊற்றி சாப்பிடுவேன், அதனால் நான் கர்டு நிறையா வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நான் உங்களுக்கு தான் காய்ஸ், தயிர் பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. பசங்க வெளியே சாப்பிட்றதுக்கு பதில் வீட்டில் செஞ்சால் நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 மினிட்ஸ் தான் ஆகுது செய்யறதுக்கு. பாய் காய்ஸ். இது மாதிரி ஈஸியான ரெசிபி வரத்துக்கே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.